இந்த 2015ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு வேண்டுமானால் உகந்ததாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நயன்தாராவை கேட்டால் ஒரு நாயகியாக இந்த ஆண்டுதான் அவருக்கு ஏராளமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுத்தது என்பார். இந்த ஆண்டில் நயன்தாரா நடிப்பில் நான் வேண்டா, மாசு என்கிற மாசிலாமணி, தனி ஒருவன், மாயா மற்றும் நானும் ரவுடிதான் ஆகிய 5 படங்கள் வெளியாகியுள்ளன. இவற்றில் வரிசையாக 3 படங்கள் ஹிட் அடித்ததில் 2015ஆம் ஆண்டின் ஹார்டிக் நாயகி பட்டம் நயனை தேடி வந்துள்ளது. இவரின் நடிப்பில் வெளியாகிய தனி ஒருவன் திரைப்படம் 100 நாட்களும், மாயா மற்றும் நானும் ரவுடிதான் படங்கள் 50 நாட்களையும் தாண்டி ஓடி சாதனை படைத்துள்ளது. மேலும் இது நம்மாளு, மாரிசன், காஷ்மோரா, திருநாள் மற்றும் சர்க்குணம் உதவியாளர் படம் என்று கை நிறைய படங்கள் நயன்தாரா வசம் இருக்கின்றன. இதன் மூலம் 2015ஐ போலவே 2016லும் நயன்தாரா மற்ற நாயகிகளுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 வயதை கடந்தாலும் ரசிகர்களின் அமோக ஆதரவுடன் தொடர்ந்து தென்னிந்திய சினிமாவில் மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் நயன்தாரா. மொத்தத்தில் இந்த ஆண்டைப் போலவே வரும் ஆண்டிலும் நயனின் கொடி கோலிவுட்டில் ஓங்கி பறக்கும் என்பதே தமிழ் சினிமா ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கின்றது.